காரைக்காலில் ரீல்ஸ் மோகத்தில் இளைஞர் கடலில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது. இது குறித்து கூடுதல் தகவல்களை செய்தியாளர் அந்தோணிராஜ் வழங்கிட கேட்கலாம். அந்தோணிராஜ், என்ன நடந்தது? புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் முக்கிய சுற்றுலா தலமாக விளங்குது பாத்தீங்கன்னா காரைக்கால் கடற்கரை தான். இங்க பாத்தீங்கன்னா தினந்தோறும் பல்வேறு பகுதிகளில் சுற்றுலா பயணிகள் வந்து செல்வது வழக்கம். கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக 70க்கும் மேற்பட்டோர் கடலில் குளிக்கும் போது ராட்சச அலையில் சிக்கி உயிரிழந்து உள்ளனர். இதனால் பாத்தீங்கன்னா அப்பகுதியில் குளிக்க போலீசார் தடை விதித்து கடற்கரை புறக்காவல் நிலையம் அமைத்து ரோந்து பணி தீவிரப்படுத்தி வந்தனர். இந்நிலையில் பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் ஐயம்பேட்டை பெரிய தெரு பகுதியைச் சேர்ந்த அப்துல் கபூர், நசீர், இலியாஸ், சாதிக் உள்ளிட்ட 8 இடையில் பாத்தீங்கன்னா அப்பகுதியில் இருந்து காலையில் சுற்றுலா வந்துள்ளனர். காரைக்கால் கடற்கரை காலையில் வந்தவர்கள் பாத்தீங்கன்னா காலையில் பாட்டை ஒழிக்க விட்டு நடனமாடி மகிழ்ச்சி வெளிப்படுத்திய பிறகு காரைக்கால் கடற்கரைக்கு சென்றுள்ளனர். அப்போது கடல் அலையில் குளித்துக் கொண்டிருந்த போது ரோந்து வந்த போலீசார் அவர்களை அப்புறப்படுத்தி குளிக்க அனுமதி மறுத்தனர். பின்னர் முகத்தாரத்தில் நின்று புகைப்படம் எடுத்தனர். இதில் பாத்தீங்கன்னா தமிழ் வேலை பார்க்கும் ஷேக் அலாவுதீன் என்பவர் மகன் அப்துல் கபூர் 18 வயசு கொண்ட இளைஞர் பாத்தீங்கன்னா இன்ஸ்டா ரீல்ஸ் மோகத்தில் இன்ஸ்டா வீடியோக்கள் பதிவு செய்ய முகத்துவார பகுதியில் நின்று வழுக்கும் பாறையில் சீரிப்பாய் மாலை நடுவில் நின்று ரீல்ஸ் எடுக்கும் போது ராட்சச அலையில் சிக்கி கடலில் தவறி விழுந்துள்ளார். உடனே அவர்கள் நண்பர்கள் கடலில் மாயமானது குறித்து தகவல் தெரிவிக்கப்பட்டதன் பெயரில் சம்பவ இடத்திற்கு போலீசார் தீயணைப்பு துறையினர் சென்று கடலில் தேடுதல் வேட்டை நடத்தினர். தீயணைப்பு துறையின் பாத்தீங்கன்னா 1 மணி நேரம் கடலில் தேடுதலின் போது மிக ஆழமான பகுதியில் இளைஞரின் உடல் தட்டுப்பட்டது. அடுத்து காரைக்கால் கரைக்கு கொண்டு வந்து சேர்த்தனர். அப்போது இளைஞர் உயிரிழந்து உள்ளார் என்று தெரிந்த நிலையிலும் தீயணைப்பு துறையினர் முதலுதவி கொடுத்து பல முயற்சிகள் செய்தும் காப்பாற்ற முடியாமல் போனதால் போலீசார் மற்றும் அங்குள்ள சுற்றுலா பயணிகள் கண் கலக்க வைத்தது. மேலும் போலீசார் உடலை கைப்பற்ற அரசு பொது மருத்துவமனை உடல் கூறாய்வுக்கு அனுப்பப்பட்டு வைக்கப்பட்டது. இன்ஸ்டா ரீல்ஸ் மோகத்தால் கடலில் தவறி விழுந்த இளைஞர் பலியானது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. உங்களுடைய தெளிவான விரைவான தகவல்களுக்கு நன்றி அந்தோணிராஜ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருப்பி தண்ணியை வெளியே எடுக்கும் தண்ணி வருது.